ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாகாயு vlogs. இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்றத பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ்ஷும் எறாவும் தான் ஸ்பெஷல். நண்டு தேடினேன், பட் ஆனால் நண்டு கிடைக்கல. ஏதோ இன்றைக்கி வந்து ஏதோ வலை போடலை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் இருந்த நண்டுமே எனக்கு அது பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. அதனால் நான் நண்டுக்கிட்டே போகல. இந்த கோல்டுக்காக சூப் வச்சு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் நண்டு கிடைக்காத காரணத்தினால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து எறா தான் வந்து வாங்கியிருந்தேன். சங்கரா மீனுக்கே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் சொல்கிறீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து இது வந்து சங்கரா கிடையாது, வேறு ஒரு பேர்லாம் சொல்கிறாங்க. எங்கள் மாமியார்லாம் வேறு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்குன்னா அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஒரு ஒரு ஏரியாலேயும் சரி, ஒரு ஒரு ஊர்லேயும் சரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஒரு பேர் இருக்கோம், அவங்களுக்கு ஒரு பேர் இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எறா வந்து எப்பயும் போல் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, மிளகாத்தூள் உப்பு போட்டு நான் ஃப்ரை பண்ணுறது தான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருந்தேன். அதாவது மிளகாத்தூள் உப்பு போட்டு பட்டர் போட்டு நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே போல் வந்து ஃப்ளேவருமே நல்லா இறங்கி இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. யூஸ்வலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபிஷ்ஷுக்கு வந்து பெரிய மசாலாலாம் போட மாட்டேன். எப்பயும் போல் புளி தண்ணி, அதுக்கப்புறமேட்டுக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இப்படி தான் வந்து மேரினேட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து சில வெங்காயம் தக்காளியில் அரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் எனக்கு பெருசாக அது பிடிக்கல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு இந்த டேஸ்ட்டு தான் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் நான் இப்படியே தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் மீன் குழம்பு மட்டும் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தினசாக வருது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதுதான் வந்து இன்றைக்கி இன்னையோட லன்ச் எங்களுக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் சமைச்சிருந்தீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.